Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு போக்குவரத்து கழக கிளை அலுவலக பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொழில் வரி இதுவரை பேரூராட்சிக்கு செலுத்தப்படாதது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. பேரூராட்சியின் முக்கிய வரி வருவாயாக தொழில் வரி உள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அரசு போக்குவரத்து கழகத்தினருக்கான தொழில் வரி நிலுவை 50 லட்சம் ரூபாய் உள்ளதாக பேரூராட்சி சார்பில் கூறப்படுகிறது. ஊழியர்களிடமிருந்து வரி பிடித்தம் செய்யப்படும் நிலையில் இதுவரை பேரூராட்சிக்கு செலுத்தப்படாததன் மர்மம் என்ன என தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உதகையில் கடந்த 5 நாட்களுக்கு பெய்யும் கனமழையால் அரசு பேருந்தில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நேற்றிரவு தலைக்குந்தா சென்ற பேருந்தில் மழைநீர் கசிந்து இருக்கைகள் ஈரமாகின. மின் ஒளியின்றி பயணிகள் குடைபிடித்து நனைந்தபடி பயணித்தனர். உரிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் தகரடப்பா பேருந்துகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பயணிகள் எச்சரிக்கின்றனர். மலைப்பகுதியில் இயக்கப்படும் இந்த பேருந்துகளை சீரமைத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தேனி மாவட்டம் மூஞ்சாம்பட்டியில் உள்ள கோயிலை திமுக அமைச்சரின் முன்னாள் உதவியாளர் அபகரிக்க முயல்வதை கண்டித்து அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலை அமைச்சர் பெரிய கருப்பனின் முன்னாள் உதவியாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஆக்கிரமிக்க முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வழிபாட்டு முறைகளை மீறி ஆடு கோழிகள் பலியிடுவதாகவும் மக்கள் வழிபட முடியாமல் கோயிலை பூட்டுவதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி என்ற அகந்தையில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது இந்த ஆண்டு கோடை பருவத்தில் பெய்த மழையால் எள், உளுந்து, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கூறி ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு இழப்பீடு வழங்காமல் காலம் தாழ்த்துவதால் விவசாயம் செய்ய முடியாமல் உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். கனமழையால் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் கபிஸ்தலம், கூனஞ்சேரி, புள்ளப்பூதங்குடி, ஆதனூர், திருமண்டங்குடி ஆகிய பகுதிகளில் 200 ஏக்கர் எள்ளு பயிர்கள் முற்றிலும் நாசமடைந்தன. விவசாயிகள் பாழான பயிர்களை அகற்றி மாற்றுப் பயிர் பயிரிட முயல்கின்றனர். இயந்திரங்களை கொண்டு அகற்றினால் மறு சாகுபடி சிக்கலாகும் என்பதால் கைகளால் அகற்றுவதால் கூடுதல் செலவினமும் காலதாமதமும் ஏற்படுகிறது. சாகுபடி செலவுடன் பெரும் நஷ்டமும் ஏற்பட்டுள்ளது. உடனடி ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிச்சு எள்ளுலாம் வீணா போய் இளம்பயில வீணா போயிடுச்சு. இந்த பயிரெல்லாம் இப்போ ஆள் விட்டு பிடுங்கி நாங்கள் கரையேற்றிட்டு இருக்கோம், அழிச்சுக்கிட்டு இருக்கோம். மாற்று பயிர் பண்ணுறதுக்கு வழி இல்லை. எள்ளை வச்சு அடித்தோம்னா வய வீணா போயிடும். அதுக்கும் செலவு பண்ணி இப்போ எல்லா எள்ளையும் பிடுங்கி நாங்கள் அந்த அப்புறப்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் கொடுக்குமாறு தலைமுடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் பகுதியில் கார் பழுது நீக்கும் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை எழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். பழைய பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் அதே பகுதியில் கார் பழுது நீக்கும் நிலையம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் திடீரென அவரது கடையில் தீப்பிடித்து கரும்புகை வந்துள்ளது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த ஒரு கார் முற்றிலுமாக எரிந்து தீயில் கருகியது.